யாரு? நாங்க மேரியோட ஃப்ரெண்ட்ஸ். அப்பா இங்க பாருங்களேன், வீட்டை விட்டு ஓடி வந்த மேரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுல, தப்பு. யார் அது? அப்பா மேரியோட ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க வாங்க, தைரியமா வாங்க. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இங்க உங்களை தேடி யாரும் வரமாட்டாங்க. ஒருவேளை அப்படியே வந்தாலும் இப்படி ஒரு ஊருக்கு ஏண்டா போனோம்னு அவங்க நினைக்கிற மாதிரி ஆயிடும். வாங்க உள்ள வாங்க. போ உள்ள வாங்க. இங்கேயும் துப்பாக்கியா? 2 பேரும் எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பின்னென்ன, கலப்ப திருமணம் பண்றதுல எக்ஸ்பர்ட் எங்க முதலாளி. பேசாம பொடி குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. உங்களுக்கு என்னப்பா வேணும்? டீயா காஃபியா? ஒரு லஸ்ஸி? இல்ல வேண்டாம். மோளி வேண்டாம், லஸ்ஸி எடுத்துட்டு வந்தா போதும். அதோ பக்கத்துல தெரியுது, அது என்னோட பிரதரோட வீடு. நீங்க அங்க தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமா போலாம், சரியா? ஹே क्या है? ஏ இது எங்க அப்பாவோட தாத்தாவோட அப்பா கடல்ல இருந்து பிடிச்ச கடல் ஆமையோட ஓடு. இது தலைமுறை தலைமுறையா நாங்க பாதுகாத்துட்டு வர பரம்பரை சொத்து. நான் என்னன்னு சொல்றது, இவருக்கு இதுதான் உயிரே. அப்படியெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஏ சமுத்திரக்கே. இல்ல சார், அவளுக்கும் தமிழ் தெரியும். மேரி சொல்லி கொடுத்தா. ஆஹா, அப்படியா? அவளும் அவளோட ஃப்ரெண்டும் கோவால இருந்து ட்ரெயின்ல கிளம்புனதை இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னா. கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது எனக்கு நிம்மதியா இருக்கு. அது சரிதான், ஃப்ரெண்ட் இருந்தா அது நல்லது தானே. ஹாப்பி, ஒரு 10 மாசம் இருக்கும்ல நீ என் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சு. நான் உன்னை கேட்கட்டுமா, என்னை இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? பிடிக்காம போறதுக்கு என்ன காரணம் இருக்கு? என்னோட ஃபேமிலியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் அக்காங்களை பத்தி, அவங்களோட ஹஸ்பண்ட்ஸை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீ 4 லெவலாவது தாண்டி ஆகணும். என் மூத்த அக்கா ஜீனா ப்ரொஃபஷனல் ஐடி. இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா? மீட்டிங்ல இருக்கேன். மீட்டிங்லயா? ஓ சரி சரி. மேரிட் டு ஜிதேந்திர வர்மா, பெரிய ராஜ குடும்பத்தோட ஒரே வாரிசு. ஆஹா, மீட்டிங்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க. மீட்டிங் எங்க நான் சொன்னேன், ஈட்டிங் தானே சொன்னேன். அப்படின்னா ஜாப் இன்டர்வியூக்கு போகலையா? பரவாயில்ல, உங்களுக்கு ஏத்த வேலைக்கு போனா போதும். எங்க இப்ப நீங்க சும்மா தானே இருக்கீங்க. பாத்ரூம்ல துணி துவைச்சு வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் காயப்போட்டுறீங்களா? அப்புறம் பால் வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் இருக்கு, கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிடுறீங்களா? இந்த வயலாம் பாக்குறதுக்கு நான் இன்டர்வியூக்கு போயிருப்பேனே. வேணா, வீட்லயே இருக்கலாம். அக்கா நம்பர் 2 சோஃபி, எங்க குடும்பத்திலேயே ஃபேஷன் ஃப்ரீ இவதான். என்ன சத்தம்? ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்த ஒரு பேஷண்ட்டை ஈஸியா ஹேண்டில் பண்ணிருக்கேன் பேபி. கல்யாணம் பண்ணது இக்பாலுங்கிறவர, வைத்திய ரத்னம் தலைக்குள்ள மூச்சோட கடைசி பையன். வாப்பா. எஸ்கியூஸ் மீ. என்னடா கொஞ்சம் உள்ள வருது. ஹாய் அங்கிள். என்ன ப்ளீஸ். கேள்வி இதுதான், ஒரு மனுஷனோட, ஒரு சராசரி மனுஷனோட பின்னம் கழுத்துல இருக்கிற நாடி நரம்புகளோட எது ரொம்ப முக்கியமான நரம்புன்னு சொல்றீங்களா? என்னாச்சுன்னு தெரியல. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இங்க வைத்தியம் பார்க்க வரவங்கள தொடாதன்னு. என்னோட தியரிட்டிக்கல் நாலேஜ் அப்படியே பிராக்டிக்கலா பண்ண. தியரிட்டிக்கல் வாய மூடு. இப்ப பரவாயில்லையா? கட்டு போட்டா சரியாயிரும். சரி, காசு எவ்வளவு? 500 ரூபா போதும். இல்ல 2000 சொல்லி. 2000லாம் வேண்டாம், 500 போதும். 2000 தரேன்னு சொல்லிதான் அவர் இன்னைக்கு கூட்டிக்கிட்டே வந்தாரு. புரியலையே. என் உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன அந்த பையன் காசு தந்து கூட்டிட்டு வந்தான், என் உடம்ப வச்சு அவன் கத்துக்கிறதுக்காக. டேய் இக்பால். ஏங்க? அப்புறம் ஆனி அக்கா, பாசிஸ்ட் வெரியனே, புரட்சி தோழர், சைபர் போராளி. மேரிட் டு ரோலர் தானே இந்த அட்வொகேட் ரணகுண்டா. ரணகுண்டா இல்லடா, ரணதிவே. ஓ, நடக்காது. இந்த மாதிரி டெக்னாலஜியை நான் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணவே மாட்டேன். என்ன ஆச்சு தோழர்? வீட்ல இருந்து ஆனி ஓ, ஏசி மாட்டணுமா, ஒரே சண்டை. அதுக்கு என்ன, வாங்கிட வேண்டியதானே. என்ன ஹீட்டு? நம்ம கட்சி கொள்கைப்படி இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அது ரொம்ப தப்பு. அப்புறம் ஈஸ்டருக்கு வீட்டுக்கு வர சொல்லி அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டுருக்காங்க. வீட்டுக்கு நான் அதுக்கு தான் அவனுக்கு 2 பேர் இருக்கானுங்களே, அப்புறம் நான் இதுக்கு வரணும். அங்க வந்தா அவனுங்க தொல்லை தாங்க முடியாது. அவங்க 2 பேருக்குள்ள ஈஸ்டரா? ஓஷ், தாங்க முடியல. அப்புறம் இந்த மாதிரி மருமகன்கள் கிட்ட படாத பாடுபட்டு என்ன ஒரு கிறிஸ்டியன் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சபதம் எடுத்திருக்கிற என்னோட அப்பா. என் அப்பா எது சொன்னாலும் அதை வேத வாக்கா எடுத்துக்கிற என்னோட அம்மா. இவங்க எல்லாரையும் நீ சம்மதிக்க வைக்கணும். அப்படியே இவங்க எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருந்தாலும் இந்த ஊர்ல வாழ உனக்கு விருப்பம் இருக்கணும் இல்ல ஹாப்பி? உன் பஞ்சாபி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் இங்க இல்ல. இது இல்ல வீடு மாதிரி வந்துட்டீங்க. போங்க போங்க.
ஜஸ்ட் கிடிங் வா. ஹாய் ஹாய். ஷெரஃப். அடே ஆவோ ஆவோ. அதான் என் சித்தப்பா வீடு. ஹாய்டா. நீ ஷெரஃப் கூட போ, நான் என் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். வா. டேய் ஒரு நிமிஷம் இரு பாரு. நில்லு. இல்ல நம்ம விஷயத்தை பத்தி பேசணும்ல. ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் சாவகாசமா நான் பேசிக்கிறேன். நீ போய் கேத்தலிக்கு மாற வேண்டிய வேலையை பாரு. அதுக்கப்புறம் நாம அவங்களே ஈஸ்டர்ல பார்க்கலாம், சரியா? ஓகே சரி. அம்மா, ஆமா. ஆ, அப்பா. ஐ. டேய் என்ன சொன்னியா? ஆ. பேச்சு மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது? போடா டேய். பம்மி எங்க? அம்மி எங்க சமையல் கத்துட்டு இருப்பா, வா பார்க்கலாம். வா. ஓ அப்படியா? பேசக்கூடாத விஷயங்கள் சபரிமலை, முத்தலாக், லோக்சபா எலெக்ஷன்ல மோசமான தோல்வி. பேசக்கூடிய விஷயங்கள் வானிலை பருவ மாற்றங்கள், பிளாட் விற்பனை. ஹாப்பி பையா ப்ரப்போஸ் டு யூ. ரியலி? ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேசு. உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டுங்க நான் இன்னும் பார்க்கலையே. எல்லாரும் சேர்ந்து ஈஸ்டருக்கு வருவாங்கம்மா. ஆ மழை அளவு குறைஞ்சது, பூகம்பங்கள் வர. இது என்னது இது? மாப்பிள்ளைங்க கிட்ட பேசக்கூடாத விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள்னு. ஆ இல்லைன்னா நீங்க ஏதாவது பேசி அவங்க சந்தோஷத்தையே கெடுத்துருவீங்க. ஆமாமா, அவனுங்க கெடுக்காம இருந்தா சரி. நீ உட்காருமா. ஆ ஷெரீஃப் எங்கம்மா? தேங்க் அவங்க யூ. 2 பேரும் ஷரஃபோட அம்மா அப்பா கிட்ட பேச போயிருக்காங்க. ஓ, எங்களோட சரி, சரி. கல்யாண விஷயம். சரி, நீ சாப்பிடுமா. நம்ம காக்கு இருக்கான்ல, அவன் அடிக்கடி அமெரிக்கால இருந்து இங்க வந்து போயிட்டு தான் இருக்கான். இன்னைக்கு அவன் இங்க வரா உன்னை பார்க்கறதுக்கு. என்னமாச்சு? அப்பா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அமெரிக்கா போகிறதுக்கு விருப்பம் இல்ல. அதான் அவன் வேண்டவே நீ வேண்டாம். வாய் முடிச்சு சுமாரு. அப்பா, ஆ, அம்மா, ஆ என்ன ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. அவ- அப்ப நீயும் அக்காளுங்கள மாதிரியே தான். பையனை பார்க்க எங்க உதவி தேவையில்லை. நான் அவருக்கு பதில் எல்லாம் எதுவும் சொல்லலப்பா. அப்பாவோட சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆ, ஏய் அவன் பேர் என்ன? ஹாப்பி. காப்பியா? ஆ? இல்லப்பா, ஹாப்பி. ஹாப்பி கிறிஸ்டியன் தானே பையன். அது அப்படிதான். கேத்தலிக் தானே? ஆ, ஆ. இப்பதான் நிம்மதி. நம்ம பிரிவு தானே. கர்த்தரே, காக்கு. ஸ்டாப் ஸ்டாப். இப்போ வரலாம் வரலாம் வரலாம். ரைட் ரைட் ரைட். அருமை. அப்படியே. ஜோயிஸ் மாமா என்ன கலர்ஃபுல்லா இருக்கா? யானை என்னைக்குடா கலர்ஃபுல்லா இருந்திருக்க? கருப்பு தானடா. கலாய்க்கிறாராமா. ஏன்டா ஏணியை வச்சு இறங்கி வர? யானையை மண்டி போட வச்சு இறங்கி வர வேண்டியது தானே. என்னோட யானை யாரும் முன்னாடி மண்டி போடுறது எனக்கு பிடிக்காது மாமா. ஓஹோ, யார் இந்த போலீஸ்காரரு? பெட்ரோல் விலைலாம் அதிகமாயிடுச்சுல, அதான் இவனுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கத்து கொடுத்து ரோட்ல இறக்கி விடலாம்னு நினைச்சேன். அதுக்காக ஏற்பாடு பண்ண அது சரி, பாருங்க. இப்ப நீ எதுக்காக யானை வாங்கியிருக்க? அது மாமா எனக்கு ஜீனாவை கட்டி தரேன்னு சொல்லி அது வெறும் சீனா போயிடுச்சு. சரி சோஃபியை கட்டிக்கிட்டு சேஃபா இருக்கலாம்னு பார்த்தா அதுவும் வீணா போச்சு. அதுக்கப்புறம் ஆனி கிடைக்கல, அதான் யானையை வாங்கிட்டா. காமெடி எப்படி இருக்கு? அப்ப மேரி கிடைக்கலன்னா லாரி வாங்குவீங்களா? டேய் போடா, போய் யானையை கவனிக்கிற வேலையை பாரு. போ 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 போ. நீ உள்ள வா. வா வா ரிலீஸ்ல எடு. இது யாரு மாமா முயல் குட்டி மாதிரி இருக்கு? மம்மி மேரியோட ஃப்ரெண்டு. இது காக்கு. கியா? கூ. கோகோ? கோக்கு இல்ல, கோக்கெல்லாம் குடிக்கிற விஷயம். இது காக்கு. காக்கு ஃப்ரம் அமெரிக்கா. டேய், அவ பஞ்சாபிடா. ஒரு தமிழ் பையனை லவ் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி வந்திருக்கா. அவங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க போறேன். பார்த்தா நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு மாதிரி தெரியுது. இந்த காலத்துல பேரண்ட்ஸை ஏமாத்திட்டு இப்படி ஓடி வர்றது சரியா? சொல்லுமா, இது சரியா? மத்லப் பத்தலையா? எங்க ஊருக்கு வந்திருக்க, ஊரெல்லாம் சுத்தி பாத்தியா? வேணும்னா யானை மேல ஏத்தி ஊரெல்லாம் சுத்தி காட்டுமா? ஆத்தி பே ஆத்தி மேரா சாத்தி. இப்பதான் ஞாபகம் வருது, என்னோட சாத்தி எங்க? மேரி எங்க? அவ உள்ளதான் இருக்கா. உள்ள மேரி